புதிய கல்வி டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் தேர்வில் குறைந்தது ஒரு 180 மதிப்பெண்ணை அடைவது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு நடைபெறுவது குறித்து பல்வேறு குழப்பமான சூழ்நிலை நிலவி வந்தாலும், ஒரு வழக்கு இருக்குது, சீராய்வு மனு போட்டிருக்காங்க. இருந்தாலும் மத்திய அரசு அதில் உறுதியாக இருக்குது. அதாவது தேர்வர்கள் சொல்லப்பட்ட தேதியில் தேர்வு நடைபெறும் என்ற நினைப்போடு தேர்வுக்கான வேலையில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். வழக்கு எப்படி இருந்தாலும் நிச்சயமாக நீட் தேர்வு நடக்கும். அதனால் அதுக்கு நீங்கள் தயாராகணும். சிறப்பாக தயாராக முதலில் நீட் தேர்வின் முக்கிய அம்சங்களை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நீட் தேர்வில் 180 கேள்விகள் இருக்கும். இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல் போன்ற ஒவ்வொரு பாடப்பிரிவுகளிலும் 45 கேள்விகள் கேட்கப்படும். இதில் மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு தாவரவியல் பாடம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இயற்பியல் பயன்பாட்டு அடிப்படையிலான கேள்விகள் இருப்பதால் பல நீட் தேர்வர்கள் இயற்பியல் பாடத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். அதாவது பயன்பாட்டு அடிப்படையிலான கேள்விகள் இருக்கிறதுனால அதை கண்டு பயப்படுறாங்கன்றாங்க. இத்தகைய பயம் மாணவர்களிடம் நிலவி வருவதால் பெரும்பாலான மாணவர்கள் இயற்பியல் பாடத்தை முழுவதுமாக விட்டு விடுகிறார்கள் அல்லது மற்ற பாடங்களை புறக்கணித்து விட்டு இயற்பியல் பாடத்தில் அதிகப்படியான நேரத்தை செலவிடுகின்றனர். இது தவறு என்று சொல்கிறார்கள் கல்வியாளர்கள். எனவே முதலில் நம் மனதில் உள்ள அந்த அசாதாரண அச்சங்கள் களையப்பட வேண்டும் என்கிறார்கள். நீட் தேர்வில் சொல்லப்பட்டுள்ள பிற பாடங்களுக்கு கொடுக்கப்படும் அதே முன்னுரிமையை நாம் இயற்பியல் பாடத்திற்கும் கொடுக்க வேண்டும். பாடத்திட்டத்தை முறைப்படி பகுப்பாய்வு செய்ய வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த யுக்தியை ஒவ்வொரு நீட் தேர்வர்களும் மேற்கொள்ள வேண்டும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள 29 பாடப்பிரிவை தயார் செய்தாலே நாம் நீட் தேர்வில் இயற்பியல் கேள்விகளை எளிதாக சந்திக்கலாம். இயற்பியல் பாடங்களில் உள்ள சில முக்கிய பாடப்பிரிவுகளின் பட்டியல் இங்கே. 11ஆம் வகுப்பில் ஒர்க்கு, பவர் எனர்ஜி, ரொட்டேஷனல் மோஷன், தெர்மோடைனமிக்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். 12ஆம் வகுப்பில் கெப்பாசிட்டர்ஸ், டிசி சர்க்கியூட்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி, லாஜிக் கேட்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேதியியலில் மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கு அதிக மதிப்பெண் வாங்கும் பாடத்திட்டமாக அறியப்படுகிறது. இந்த வேதியியல் மாணவர்கள் NCERT புத்தகங்களை இன்னும் ஒரு முறை படிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீட் தேர்வில் வேதியியல் பாடத்திற்கான வெயிட்டேஜ் தோராயமாக 40% ஆர்கானிக்கு, 40% ஃபிசிக்கலு, 20% இன்ஆர்கானிக் என்ற அளவில் உள்ளது. யூக்லிபிரியம், தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கைனடிக்ஸ், ஆல்கைல் ஹலிடேஸ், ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், ஆல்டேஹைட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், இன்ஆர்கானிக், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், பி பிளாக் எலிமெண்ட்ஸ் போன்ற பாடப்பிரிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உயிரியலில் நீட் தேர்வின் முதுகெலும்பாக கருதப்படும் பாடத்திட்டம் உயிரியல். நீட் தேர்வின் 50% கேள்விகள் உயிரியல் பாடங்களில் இருந்து கேட்கப்படுகின்றன. ரொம்ப கவனிச்சுக்கணும். உயிரியல் ரொம்ப முக்கியம். இந்த தேர்வுக்கு NCERT புத்தகங்கள் பைபிளாக கருதப்படுகிறது. அதில் தான் நிறைய கேள்விகளை எடுத்து படிக்க முடியும்னு சொல்கிறாங்க. மார்ஃபாலஜி, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், மார்ஃபாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பிளான்ட் ஃபிசியாலஜி, ஜெனட்டிக்ஸ், எக்காலஜி போன்ற பாடப்பிரிவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விலங்கியல் பாடப்பிரிவில் அனிமல் டைவர்சிட்டி, எ ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ், செல் பயாலஜி அண்ட் செல் டிவிஷன், பயோமோலிக்யூல்ஸ், ஹியூமன் ஃபிசியாலஜி, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவிட்டி ஹெல்த் போன்ற பாடப்பிரிவுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இப்போ இந்த பாடப்பிரிவுகள்லாம் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஒரு அட்டவணை போட்டுக்கணும். அட்டவணை போட்டுட்டு தான் இதை தயாராக முடியும். ஏன்னா குழப்பம் வந்துடும். அதனால் மாணவர்களே, மாணவிகளே, மிகச்சிறந்த முறையில் நீட் தேர்வுக்கு தயாராகி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. நன்றி, வணக்கம்.